துண்டிக்கப்பட்டதால் நீட் மறுதேர்வு நடத்த கோரி 16 மாணவர்கள் தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நீட் மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று அந்த குறிப்பிட்ட தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய மாணவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், மனு தள்ளுபடி செய்யப்பட்டதற்கு என்ன காரணம்? இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் மே 4ஆம் தேதி நடத்தப்பட்டது. அன்றைய தினம் சென்னையில் கடும் மழை பெய்தது. இதன் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் தங்களால் முறையாக தேர்வு எழுத முடியவில்லை என்று கூறி ஆவடி கேந்திரிய வித்யாலயா பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட 16 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். அதாவது இந்த மழை காரணமாக தாங்களால் ஒழுங்காக அந்த தேர்வு எழுத முடியவில்லை, எனவே மறு தேர்வு நடத்த உத்தரவு வேண்டும் என்று அந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது என ஏற்கனவே ஒரு இடைக்கால தடையும் விதித்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கடந்த முறை இந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்தியதில் நீட் தேர்வுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் மாணவர்கள் பெரும்பாலான கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளதால் மறு தேர்வு நடத்த அவசியமில்லை, நடத்த முடியாது என்று ஏற்கனவே தேசிய தேர்வு முகமை தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனால் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கினார் நீதிபதி சி குமரப்பன். இந்த தீர்ப்பை பார்க்கும்போது மத்திய அரசு நடத்திய அந்த விசாரணையில் எடுக்கப்பட்டுள்ள அந்த முடிவு நியாயமானது என்றும் 22 லட்சம் பேர் மாணவர்கள் தற்போது தேர்வு எழுதினார்கள். எனவே மறு தேர்வு நடத்த உத்தரவிட்டால் அது தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் இந்த 16 வழக்குகளையும் தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். நீதிமன்றம் மாணவர்களுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதன்.